வலைக்கும். இன்றைக்கு கொஞ்சம் நாங்கள் எங்கள்ட பாஷையில் பேசுவோம். என்னென்னு சொன்னால், கம்பளையில் எங்களுக்கு கம்பளை முழுக்க வெள்ளம் தாண்டும். தாண்டத்தில் பணக்காரண்ட பெரிய சொத்துக்காரண்ட ஊடு மட்டும் தாளல்ல, இல்லாதவண்ட ஊடு மட்டும் தாளல்ல, தப்பையும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே சோதனை தான். இல்லாதவனுக்கும் ஈக்கிறவனுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சோதனை தான். அடே, இது சோதனை, இது அல்லாட சோதனை. நீங்கள் நினைக்கவான இஸ்கான்ஸ்காவில், மகாவெளியில் இஸ்கான்ஸ்காவில் அவன் டேம்பை திறந்தான், அங்கால தண்ணி கூடிச்சு, அப்படித்தான் இப்படித்தான்ட்டு கதை சொல்லலும். அல்லாக்க பயப்படுங்கடா, அல்லாக்க பயப்படுங்க. எல்லாம் அல்லாட சோதனை நினச்சிக்கோங்க. இன்னொன்று சொல்லவா, இல்லாதவன் இல்லாத மாதிரியே வாழ்ந்து கொண்டிருந்தீங்க, கரைச்சல் இல்லாமல். ஈக்கிறவனும் பெரிய பெரிய வானத்தில் போனான். எல்லாண்ட நிலைமையும் பள்ளிக்கிட்ட கண்டீங்க, காணாமில்லை, எல்லாம் போலிலிருந்தே கண்டீங்க. மற்றது இன்னொன்று சொல்கிறேன், இல்லாத நிலைமையில் ஈக்கிற நேரம், கஷ்டத்தில் இருக்கிற நேரம், நிறைய பொருளாதாரங்கள் எங்களுக்கு தண்ணி வசதி, சாப்பாடு வசதி, உடுப்பு வசதி, எல்லா வசதியும் அல்லா நாங்கள் மனுஷன் இல்லை, அல்லா ஒவ்வொரு மனுஷனுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடுத்து எங்களோட ஊருக்கு அனுப்புகிறான். அதை பகிர்ந்து எடுக்கணும். ஏன்னு சொன்னால், உன் வீட்டில் 4 பாய் இன்ச்சிட்டு வை, இன்றைக்கு நீ 8 பாயை தூக்கிட்டு வராய். 4 பார்சல் தான் திங்கிறேன் வை, நீ 6 பார்சல் தூக்கிட்டு போனாய். மற்றவன் திண்டானா, அடே மற்றவன் குடிக்கணுமே, மற்றவன் திங்கணுமே, அப்படி ஒரு நாளும் யாரும் நினைக்கவும் இல்லை. இன்னமும் காண்றேன், இன்னமும் கண்டு கொண்டு தான் இருக்கிறேன். எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் குறிப்பிட்டவங்க, ஒரு ஊரில் எல்லாம் இல்லை, ஒரு குறிப்பிட்டவங்க ஈக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல. அதுவும் அவங்க எங்கே போலிங் இருந்தாலும் அவர் முன்னுக்கு நிற்கிறாரு, அவட மனசு நடுவில் நிற்கிறா, புள்ள பின்னுக்கு நிற்குது. கடை போடுற அளவுக்கு சாமான் சேர்க்குறீங்க, கடை போடுற அளவுக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்களும் மற்றவங்களும் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க உங்களோட சேலை. நாங்கள் பார்க்காட்டையும் படைச்ச ரப்பு உங்களைய பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் உங்களோட சேலை. அடே நினச்சிக்கோ, எனக்கு போதுமான அளவு எடு, உனக்கு போதுமான ஒரு வீட்டில் இருந்த அளவு, உனக்கு தகுந்த அளவு, உனக்கு தேவையான அளவு எடு, உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். நீ 2 3 தூக்கிட்டு போறாய் தானே, அது இன்னொருத்தனுக்கு சேர வேண்டியதை அல்லாஹ் எப்படி அதை சேர்ப்பான் என்று தெரியுமா? நீ தூக்கிட்டு போன இந்த முறையை ஒன்னே வச்சே வேற மாதிரி தூக்கிட்டு போவான். அப்போ விளங்கும், அடே இது சோதனைடா, சோதனையில் சரி கொஞ்சம் திருந்துங்கடா. இல்லாத மக்களும் இருக்கிறாங்க, ஈர மக்களும் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். விளங்கிக்கோங்க, அல்லாஹ்க்கு பயப்படுங்க. இதே டேம் அவன் திறந்தான், அவன் தாரான், இவன் தாரான் இல்லை, மேலேந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிற சோதனை. வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, அதுக்கு கிடைச்சது தான் இது. இதுக்கு பிறகும் நாங்கள் திருந்தி வாழாட்டி இதை விட அப்பனா எங்களுக்கு கிடைக்கும். மற்றது என்னோட சொல்கிறேன், நாங்கள் இப்போ டவுனுக்கு போய்த்து, அங்கே போய்த்து, இங்கே போய்த்து எங்களுக்கு கடை போடுற அளவுக்கு சாமான் சேர்க்க தேவையில்லை. அன்றாட தேவைக்கு உங்களோட வீட்டில் என்னென்ன இருந்துச்சோ அந்த பொருளை அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதை தவிர அங்கே போலி நீக்கி இங்கே போலி நீக்கி அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி பேய்த்து சாமான் சேர்த்து வச்சுங்க தானே. ஒன்று கேட்குறேன் சொல்கிறீங்களா? ஒன்றே நான் கேட்குறேன். அன்றைக்கு வெள்ளம் எல்லாம் ஊடு வாசலை எல்லாம் துப்புரவு பண்ணீங்க. நீங்கள் துப்புரவு பண்ணல, எனக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு தெரியும். நான் அதுக்கு வாரேன், கொஞ்சம் இருங்க. மனுஷங்கள் ஜசாக்கல்லாஹ் உண்மையாக அல்லாஹ் தஆலா இதில் நாட்டத்தில் வந்தாங்க, பல கூட்டமாக வந்தாங்க. யாரும் எவரும் இல்லை, சொந்தங்கள் இல்லை, அவங்களோட ஊர் எங்களுக்கு தெரியா, அவங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு யாருன்னு தெரியா.
வந்து கேட்டாங்க, ஒரு துப்புரை பண்ணணுமா, ஒரு துப்புரை பண்ணமாண்டு ஒவ்வொரு வீடா துப்புரை பண்ணி தந்துட்டு அல்லாட பறக்கத்தில் போனாங்க. உங்கள்ட்டால எதையும் அவங்க எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்த்தது அல்லா பறக்க செய்வான் அவங்களுக்கு கேட்டு சொல்லி அவங்க எதிர்பார்த்து வந்து உதவி செஞ்சாங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் முஸ்லீம், அவங்களும் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதில் ஒன்று சொல்கிறேன், எங்களுக்கு சோதனை தான் கிடைச்சி, வேதனை கிடைக்கல. வேதனைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சோதனைக்கு இப்படி செய்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வேதனையை தருவான்டா. வேதனைன்னு என்னன்னு தெரியுமா? நீ இப்படி ஒரு வெள்ளத்தில் உன்ட புள்ளே இழந்திக்கணும், இல்லாட்டி உன்ட பொண்டாட்டி இழந்திக்கணும், இல்லாட்டி உன்ட தாய் தகப்பனை இழந்திக்கணும். அப்போ உனக்கு விளங்கும்டா என்ன வேதனைண்டு. அல்லாஹ் யாருக்கும் வேதனை தரல. சரி, சோதனையை மட்டும்தான் சொல்லலாம். திருந்துங்கடா. இதுக்கு போகிறோம் சரி. இந்த பெய்த்து அங்கே தூக்கி இங்கே தூக்கி கடை போடுற வேலையை விடுங்க. கடை வேலையை போட்டு விடுங்க. இன்றைக்கு வெள்ளம் வந்து 10 நாளைக்கு மேலாகுது. இன்னமும் பெய்த்து சாமான் சேர்க்குறீங்க. எங்கே கொண்டு போவடா? எல்லாத்தையும் சேர்த்துட்டு அன்றைக்கு டேம் போட்டதுன்னு மனுஷையும் புள்ளையும் எடுத்த சாமானத்தையும் போட்டுக்கணும் ஓடினீங்க தானேடா. நெருப்போட்டம். 3 வீலரில் 5 நிமிஷத்தில் போகிற பயணத்தை 3 நிமிஷத்தில் போனீங்க விடா. 3 நிமிஷத்தில் போய் தொலைஞ்சிங்க. அவ்வளோ உங்களுக்கு நப்சு பயம்டா. மௌத்தாவுற பயம். வாழணும் இல்லையா? நியாயமாக வாழ்வோண்டா. இதுக்கு போகிறோம் சரி. அநியாயத்தை விடுவோம். இந்த நாளும் அநியாயத்தை செஞ்சு கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை. இல்லாதவன் நாங்கள் இல்லைங்க எங்களுக்கு சொன்னோம். இப்போ நான் வாரேன் ஈக்கிறவனுக்கு வாரேன். விளங்கிக்கோங்க. நீங்கள் சொத்தாக சேர்த்துங்க, கோடிக்கணக்காக சேர்த்துங்க. 5 நிமிஷம் போயிடுச்சு தானே உங்களுக்கு. உங்களுக்கும் எங்கடைய நிலைமை தான். நாளை கொண்டு சொல்லவா? நீங்கள் இந்த துனியாவில் தான் ஈக்கிறது இல்லாதது எல்லாம். நீங்கள் மௌத்தாவின் நினைவீங்களே, நாளைக்கு உங்களை கொண்டு போய்த்து அடக்கம் செய்கிற கபூர் இருக்குதே, அந்த கபூரில் உங்களுக்கு தெரியுமா நோயாளியை வச்சதா, இல்லாட்டி ஒரு கஷ்டவாளியை வச்சதா, இல்லாட்டி ஒரு பிச்சைக்காரனை வச்சதான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களை எங்களுக்கு வைக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு நோயாளியை வச்சாலும் அதுக்கு மேலே கொஞ்சம் காலத்துக்கு உங்களை அடக்கம் செய்வாங்க. அதே ஒரு பிச்சைக்காரனை வச்சாலும் அதுலேயும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு உங்களை செய்வாங்க. அதுக்கு பிறகு இன்னொன்று நீங்கள் செய்கிறீங்கள். இந்த நீங்கள் நல்லா வாகனம் ஓட்டுறீங்கள். மோட்டர் சைக்கிள் ஓட்டுறதை நாங்கள் காண்றோம், 3 வீல் ஓட்டுறதையும் நாங்கள் காண்றோம், வாகனம் ஓட்டுறதையும் காண்றோம், பல விதத்தில் நீங்கள் வாழ்கிறதையும் நாங்கள் காண்றோம். ஆனால் நீங்கள் வாரீங்க தொழுகிறதுக்கு பள்ளிக்கு, ஜும்மாக்கு தான் மெயினாக வாரீங்க. ஜும்மாக்கு தான் க்ரௌட் கூடுதே. அப்போ வாரீங்க. வந்து ஒரு வேலை செய்கிறீங்க. என்னன்னு தெரியுமா? இந்த நோயாளிகளுக்கு நீட்டத்துக்கு புட்டுவம் வச்சுப்போம். உண்மையான நோயாளிக்கு தான் அந்த புட்டுவம் வச்சுக்கிறோம். உங்களுக்கு இல்லைடா, உங்களுக்கு இல்லை. அது உண்மையான அல்லாக்கு தெரியும். நோயாளி அல்லாக்கு பயந்து அன்னைக்கு தொலை வந்திக்கிறான். அந்த நோயாளிக்கு வச்சிட புட்டுவத்தில் நீங்கள் பக்கீர் மாதிரி உங்களோட கோடிக்கணக்கு சல்லிக்கிறதுக்கு நீங்கள் ரெஸ்பெக்டாக வெள்ளை விடு கொடுத்துன்னு வந்து தொப்பியை போட்டு நீட்டத்துக்கு உட்காந்துப்பீங்க. எல்லா பள்ளியிலையும் உட்காடுறீங்கள்டா. ஏடா இதை செய்கிறீங்க? பைஸ்கல் ஓடுறீங்க, வாகனம் ஓடுறீங்க, வீட்டுல வேலை வெட்டி செய்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. பள்ளிக்கு வந்தால் மட்டும் உங்களுக்கு இடுப்பு வலியாம், கால் வலியாம், தலை வலியாம், நீங்கள் நோயாளியாம். அப்போ நோயாளின்ற யாருடா? அவங்க உட்கார்றதா? அதுக்குத்தான் சொல்கிறடா, எல்லாத்துக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். அல்லாக்கு பயப்படுங்க. நீ செய்கிறது உன்னை மனசாட்சி சொல்லும். நான் இன்னைக்கு செய்கிறது சரியா பிழையாண்டு உட்காந்து யோசிச்சுப்பாரு. நீ அடுத்த ட்ரிப் செய்கிறத நீ திருத்தி கொள்வாய். நான் திருத்தி கொண்டுறேன். நாங்களும் பல விதங்கள் செஞ்சவங்கள் தான். இதெல்லாம் பார்க்க மனுஷன் திருந்தாட்டி, மனுஷனா படைச்சி வெயிலடா எங்களையா படைச்ச ரப்பு. இதுக்கு மேலே நாங்கள் திருந்தாட்டி எங்களுக்கு சோதனையில் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு வேதனை கிடைக்கும். அதனால் அல்லாவுக்கு பயந்துக்கோங்க மக்களே, அல்லாவுக்கு பயந்துக்கோங்க. சாமான் சேர்க்குறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், கொடுக்குறவங்கள பறக்கத்தாக கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறாங்க, சதக்காவுடைய நன்மை அவங்களுக்கு சேரும். எங்களோட கஷ்டத்தை எதிர்பார்த்து கொடுக்குறாங்க. பல கூட்டங்கள் வருது எங்களோட உடுவாசல் துப்புர பண்ண. எங்களோட கஷ்டம் துன்பம் எதிர்பார்த்து
அவங்க அல்லட அரசில் அவங்களுக்கு துவா கிடைக்கும். அவங்க அதுக்கு வராங்க எங்களோட உதவிக்கு, எங்களுக்கு உதவி செய்ய. இன்றைக்கி நான் ஒன்று கதை ஒன்று கேட்குறேன். நான் வாழ்கிற ஊரில் 550 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம். நான் பார்த்த உண்டு 550க்கு மேலே குடும்பத்தில் இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் அந்த 550 குடும்பத்தில் குறைஞ்சது ஒரு 600க்கும் மேலே, நான் நம்பல, 600க்கும் மேலே ஆம்பளை இருக்கிறாங்க. நல்ல தைரியசாலிகள். பிள்ளைகள் விடுங்க, நோயாளி விடுங்க, நல்ல தைரியசாலிகள். சொல்ல போனால் என்ன மாதிரி ஆக்க தைரியம் உள்ளவங்க. அப்போ நிறைய பேர் எங்கள் ஊருக்கு பஸ் கணக்கு வானக்கணக்கு எடுத்து எங்கள் ஊரை சுத்தம் பண்ணி தர்றதுக்கு எவ்வளோ வேலை வெட்டிலுக்கு வந்தாங்க. அடே நீங்கள்லாம் என்ன செஞ்சேன்னு தெரியுமா? நான் சொல்லவா கதையே? மிச்சம் தேவையில்ல. 650 பேர் தேவையில்ல, பெருசாக தேவையும் இல்லை. ஒரு 250 பேர் எடுப்போம் நாங்கள் எங்கள் ஊரில். 50 பேர் சரியான கொஞ்சம் எங்களை விட ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்கள பள்ளிக்கிட்ட ஒரு 50 பேர் அன்னைக்கு போய்த்து பள்ளிக்கிட்ட 50 பேர் பள்ளிக்கிட்ட வேலை செய்கிறது. பள்ளி வேலைகள், பள்ளி வேலைண்டா சாமான் எடுக்கிறது, கொடுக்கறது, மக்கள்கிட்ட கஷ்டங்களுக்கு. மற்ற 200 பேர் இருக்கிறோம். வாரவங்களோட கொஞ்சம் நாங்கள் சேர்ந்து எங்களோட ஊரை துப்புரவு பண்ணியிருந்தா இன்றைக்கு தொழிலுக்கு போயிடும். இன்றைக்கி எங்களோட ஊரை துப்புரவு வேண்டு மாஷாலாம் அந்தந்த வீட்டில் தொழிலுக்கு போயிடும். நீங்கள் அதையும் விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் வேணும் போலின்னு நின்றே தின்னணும் இல்லையா? போலின்லே நின்று தின்னணும்னு சொல்லி இப்போ ஒரு கதைன்னு சொல்லுவான். இப்போ வெள்ள காட்டிலும் இன்றைக்கி நல்லா பனி. அந்த சுபோவில் தான் நான் பேசுகிறேன். ஒரு 10 மணிக்கு போல் பள்ளிக்கிட்டே போய்த்து சாமான் வருதுன்னு கத்தினா, எங்களடா வாரீங்கள் வெல், எங்கேருந்து வாரீங்கள் வெல்? வந்து அடிக்கிறீங்கடா போலினுண்ட, என்னத்துக்கிடா? இதே ஊத்தையெல்லாம் தூக்கி போட்டீங்கள் வெல். வீடு வாசல் இருக்கிற ஊத்தையெல்லாம் தூக்கி ரோட்டுக்கு போட்டீங்க. ஊரை பார்த்தீங்க தானே? நான் ஊரை பார்த்தீங்க இல்லையா? ஊர் எப்படி நடந்துச்சு? 2.5 பேச்ச சூடு, 5 பேச்சஸ்க்கு சாமான் சேர்த்திருந்தீங்க. எல்லாம் எப்படி ரோட்டில் போட்டீங்க? எல்லாத்தையும் போட்டீங்க இல்லையா? எல்லாத்தையும் நல்லா போட்டீங்க. நகர சபாலையும் அங்கேயும் இங்கேயும் வந்து பெரிய கஷ்டத்தில் எல்லாம் எடுக்கிறாங்க. எவனாவது இறங்கிய உதவி ஒன்று செய்கிறீங்களா? அப்பையும் சாமான் தேடி போகிறீங்க இல்லையா? வீட்டுக்கு சாமான் வந்தால் சரி. உங்களோட வீட்டுக்கு அடே உன்னை மனசு கேட்குறாள் ஒரு கேள்வி, நான் உன்னை கேட்குறேன் கேட்டுக்கோ. உன்னை மனசு கேட்குறாள், ஏய் வீடு கூட்ட தும்புக்கட்டைன்னு வாங்கிட்டு வாங்கன்றாள் கடைக்கு போய்த்து. நீ சொல்கிற என்ன தெரியுமா? தும்புக்கட்டை தானே நாளைக்கு வாங்குவோம். ஏய் சல்லி கொடுத்து வாங்கணுமே, சல்லி கொடுத்து அது சொல்லி நாளைக்கு வாங்குவோம். 10 தும்புக்கட்டையை கொண்டு போய் வச்சுக்கிறேடா வீட்டில். எத்தனை வருஷத்துக்கு கூட்ட? 2 வருஷத்துக்கு கூட்டியா? விளங்கி கூட அல்லாக்கு பயந்துக்கோ. நான் பயம், அல்லாட விஷயத்தில் நான் பயம். நான் யாருக்கும் பயம் இல்லை, அல்லாக்கு பயம். அதனால தான் சொல்கிறேன், மக்களே அல்லாவுக்கு பயந்துக்கோங்க. இது சாமான் தாரதும், சாமான் கொண்டு போகிறதும், மரத்தில் வெள்ளம் வாரதும், ஊடி இடுறதும், மலை இடுறதும், அங்கே அந்த இந்தியான்காரன் சொல்கிறான், ஜப்பான்காரன் சொல்கிறான்னு இல்லை. இது மனுஷனுக்கு அல்லாட்டால கிடைக்கிற சோதனை. வேதனாய் குலவானம், வேதனைன்னு சொன்னால் ஈக்கிற மக்கள் இழந்து கொள்வோம். அல்லாவுக்கு பாய்ந்துக்கோங்க, என்னால் அவ்வளோதான் சொல்லலாம். கவலையில் சொல்கிறேன், சரியாக மட்டும் கவலை. என்ன கேட்டால் எங்களோட ஊரில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, சரியாக மட்டும் கவலை. இந்த கவலைக்கு தான் பேசினேன். நல்லா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க என்ன சார், நான் பேசினேன், தவறாக பேசியிருந்தா. ஆனால் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், சொல்கிற விதம் வேறையாയിരിக்கும், சொல்கிற பேச்சு சரியாയിരിக்கும். கொஞ்சம் யோசித்து பார்த்து என்ன எனக்கு பிரச்சனை இல்லை, பயப்படாமல் கமெண்ட்ஸ் போடுங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், நான் பயமும் இல்லை. ஆனால் சண்டை சச்சரவு பிடிக்க மாட்டேன். நான் சொன்னது என்னன்னு சொல்லி பாருங்கள், நீங்கள் செய்கிறதையும் பாருங்கள். என்ன கேட்டால் நீங்கள் செய்கிறது பிள்ளை, நானும் சரியான மட்டும் பிள்ளை செஞ்சு வைத்தேன். இன்றைக்கு அல்லடிக்கிற பயில இந்த மாதிரி விஷயங்கள் இது இல்லை, இதை விட நிறைய கண்டுவேன். ஒண்டா திருந்தி எல்லாத்தையும் விட்டு வந்ததுக்கு போகிறோம். எல்லாம் எப்படி பறக்கத்தந்தான்னு எனக்கு தெரியா, கூலிக்கு தான் இருந்தேன். இன்றைக்கி சம்பாரித்து நல்ல நிலைமையில் இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். நல்ல நிலைமையில செஞ்சு பாருங்கள், அல்லாஹ்க்கு பயத்தில் செஞ்சு பாருங்கள். படைச்ச ரப்புக்கு பயப்படுங்க, படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு பயப்படுங்க. இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு மவுத்து இருக்கி, எங்களோட மவுத்துக்கு பயப்படுங்க. என்னை இதில் எத்தனையோ மையத்தில் கண்டோம். எங்களோட சகோதரங்கள் நாங்கள் இழந்திக்கிறோம், எங்களோட கூட்டாளிகள் இழந்திக்கிறோம், தாய் தாப்பனை இழந்திக்கிறோம், சின்ன பிள்ளைகள் இழந்திக்கிறோம், எவ்வளோ பேர் இழந்திக்கிறோம். இழந்து நாங்களே கொண்டு போய் மையவாடில் அடக்கிக்கிறோம். அப்போ எங்கள்ட நல்லா கண்ணுக்கு தெரியும், நாங்களே எங்களுக்கு மவுத்தி வைக்கிண்டு. இது பெரும் பேச்சு இல்லை, நாங்கள் ஒவ்வொருத்தராக கொண்டு போய்
அடக்கினா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியா, நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த மௌத்துக்கு பயப்படுங்க. சல்லி வேல் இல்லை, துனியாவே இல்லை, அல்லாக்கு பயப்படுங்க, படைச்ச ரப்புக்கு பயப்படுங்க. என்ன சரி பேசினா அல்லாக்கும் மன்னிச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.